வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100% நமக்கு உயர்த்த போகிறது உறுதியாகப்பட்டதுங்க. ஸோ கண்டிப்பாக முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் 100% உயர்த்தப்படும் என்ற நம்பிக்கை எல்லோர் மத்தியிலுமே இருக்கு மக்களே. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்த போகிறாங்க. எந்த அளவுக்கு உயர்த்த போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ எல்லோர் மத்தியிலும் இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒவ்வொரு பாட வாரியாகவே இந்த வேக்கன்சிஸ் உயர்த்த போகிறாங்களா, இல்லை செப்பரேட்டாக உயர்த்த போகிறாங்களா அப்படின்றது தான் இப்போது எல்லோரும் மத்தியிலுமே இருக்கிற ஒரு கேள்விக்குறிங்க. ஸோ கண்டிப்பாக பாடவாரியாக 14 பாடவாரியாக பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸை உயர்த்துறதுக்கு தமிழக அரசு போராடிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அதிக அளவு தமிழகத்தில் இருக்காங்க வேக்கன்சிஸ். ஸோ இந்த வேக்கன்சிஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஆசிரியர்களை உடனடியாக நியமித்தாலும் வரக்கூடிய கல்வியாண்டில் மாணவர்களுடைய கல்வித்தரம் பாதிக்காதவாறு இதை நிரப்பியே ஆகணும் மக்களே. ஸோ அதற்காக பார்த்திங்கன்னா அரசும் சரி, நிறைய ஆசிரியர் கல்வித்துறை அமைச்சரும் சரி போராடிட்டுருக்காங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியுடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படும். இதில் எந்த விதமான சந்தேக கேள்விகளுமே கிடையாது. அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க மக்களே. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே, உங்களுக்குண்டு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தி ரெடியாக இருக்குது. அடுத்த முதுகலை பட்டதாரியோடைய ப்ரொஃபஷனான செலெக்ஷன் சிவியெல்லாம் முடிச்சிட்டேன் சார், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவீங்க, எனக்கு ப்ரொஃபஷன் நான் செலக்ட் ஆகிட்டனா இல்லையா, நான் அடுத்த வேலைக்காவது எனக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பை சொல்லுங்கன்ட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த அனைத்து நபர்களும் லட்சக்கணக்கான கேள்விகளை கேட்ட வண்ணம் இருக்காங்க நாளுக்கு நாள். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நடக்கிறது என்ன அப்படின்னா, சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பேர் இன்னும் போகாமல் இருக்கிறதும் தகவல் வந்திருக்கு. அதே போல் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு உடனடியாக பப்ளிஷ் செய்யப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் பப்ளிஷ் ஆகலை மக்களே, பொறுத்து நாம் பார்க்கலாம். டிஆர்பியோடைய அஃபிஷியல் இணையதளத்தில் மட்டுமே செக் பண்ணுங்கள். இந்த ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அதிகாரப்பூர்வமாக இருக்கிற வெப்சைட்டில் மட்டும்தான் கிடைக்கும் மக்களே. அதனால் இதுலேயும் நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதுகலை பட்டதாரியில் இது ரொம்ப இம்பார்ட்டனாக நமக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ கவுன்சிலிங் முடித்த நபர்களுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் முடித்த உடனே செகண்ட் சிவி லிஸ்ட்டு இன்னும் ஒரு 1000 1500 நபர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. 1500 நபர்கள் வரைக்கும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு முதுகலை பட்டதாரியில் நிச்சயமாக வெளியிட போகிறாங்க. பொறுத்தது நாம் பார்க்கலாம். அடுத்து டிஆர்பியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா செகண்ட் சிவில் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அடிஷ்னல் சிவில் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் செலெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நடக்குது. ஸோ முதுகலை பட்டதாரியில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.